Hello, good evening. CA final auditing case based scenarios மொத்தம் 35 scenarios கொடுத்திருக்காங்க ICI ஓட அந்த case scenario bookletல அந்த 35 case studiesயுமே ஒரு நாளைக்கு ஒரு case study அப்படினு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து நீங்க டெய்லி ஒரு 10 minutes இந்த case study-ய நீங்க என் கூட சேர்ந்து கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா CA exam that is Jan 26 examக்கு முன்னாடி நம்ம அந்த 36 case study-யுமே with explanations ஓட பார்த்து முடிச்சிர முடியும். சோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே நீங்க CA final exam எழுத போறீங்களா, நீங்க தமிழ் ஸ்டூடெண்டா, அப்ப கண்டிப்பா that is தமிழ்நாட்டுல இருக்க கூடிய ஸ்டூடெண்டா, அப்ப நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கணும். அப்ப இந்த டெய்லி 10 minutes நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலமா கேஸ் சினாரியோல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெngthen ஆக முடியும் அப்படினு இதுல இருந்து உங்களுக்கு ஒரு proof கிடைக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் சினாரியோ வந்து first case scenario number 1. Minson Limited, an unlisted company in South India, is engaged in the business of spice oil extraction. Total paid up capital of the company is 9 crores. Details of the annual turnover and profit of the company for the last 3 years are given. Okay? என்ன கொடுத்திருக்காங்க? 22 year endingல profit, 23ல கொஞ்சமா profit decline ஆயிடுச்சு, 24ல தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்க்கே போயிடுச்சு crore கணக்குல. சோ இப்படி இருக்கும்போது இது வந்து 24 ஓட இயர் எண்டிங் மட்டும் ப்ரொவிஷனல் கொடுத்திருக்காங்க, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, பேலன்ஸ் ஷீட்லாம் பக்காவா இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிட்டா எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. The company is using, அதாவது கம்பெனியோட பிசினஸ் பத்தி இப்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா the company is using conventional methods. Okay, the company is using conventional methods ன்னு சொல்றாங்க. எதுக்கு? For extraction of oil from spices. This requires more human intervention and hence the cost of production is very high compared to the innovative methods used by the new companies. புதுசா வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படினா they are using, one second, they are using innovative methods. அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க நியூ மெஷினரி வச்சு. அதனால அவங்களுக்கு வந்து காஸ்ட் பயங்கர கம்மியா இருக்கு, அவங்களோட புது காம்படிட்டர்ஸ் எல்லாருக்கும். இவங்க மட்டும் ரொம்ப கன்வென்ஷனலா பழைய காலத்து மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகுதாம். Though the company had significant growth in the past years, recent yearsல நல்ல grow ஆனாலும் அவங்களால ப்ராப்பரா வந்து financially profitable இருக்க முடியல, ஏன்னா செமையான காம்படிஷன் வந்துருச்சாம். அப்படினா இது எல்லாமே they are telling you about the company, அவங்களோட business, அவங்களோட அந்த external environment. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, SA 315ல நம்ம சொல்லுவோம் identifying and assessing the risk of material misstatement through understanding the entity and its environment including internal controlலையும் உட்பட நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை ஆடிட் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்களேன், மின்சன் லிமிட்டருக்கு ஒரு புது காம்படிட்டர் வந்துட்டாங்களாமா. நியூ காம்படிட்டர் விஸ் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனியா. இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டுக்கு 2022 தான் வந்திருக்காங்க, வந்தே 3 வருஷம் தான் ஆகுது. பை தி எண்ட் ஆஃப் மார்ச் 2023 75% மார்க்கெட் ஷேர் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பெனட்ரேட்டிவ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்கறதுனால. அவங்க புது மெஷினரி யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், எல்லாமே புது ப்ராசஸ், இன்னோவேட்டிவான மெஷின்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பயங்கரமாக லேபர் காஸ்ட் கட் ஆகிடுது. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால பர் யூனிட் காஸ்ட்டும் பயங்கரமாக கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே they are talking to you only about, எதை பற்றி பேசுகிறாங்கன்னா they just talking to you about the business, அவங்களோட environment, ஓகே, அதை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. In order to reduce the cost of production and thereby recapture the market. சரி, ஓகே, இது எப்படியாவது நம்ம மீட்டு எடுக்கணும் இல்லையா? 75% மார்க்கெட் ஷேர் வந்துட்டு போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா உங்கள் கோயிங் கன்சர்னுக்கே ஒரு பெரிய ஆப்படிக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் எப்படியாவது உங்களோட கோயிங் கன்சர்னை மீட் எடுத்து ஆகணும். அங்கே ஒரு பெரிய மெட்டீரியல் அன்சர்டன்ட்டி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஹேங் ஆகிட்டு இருக்கு. It is hanging in front of your head. Sorry, it is hanging in front of your eyes because natural extracts வந்து 75% மார்க்கெட் ஷேர் ஒரு வருஷத்துல பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வருஷம் 2022, எண்ட் ஆஃப் மார்ச் 23ல 75% மார்க்கெட் ஷேர் பிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் நீங்க வந்து எந்த ஒரு காம்பேட்டிங் ஸ்டெப்பும் எடுக்கல, அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, ரீகேப்சர் பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் எடுக்கலன்னா அவன் 100% பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம கோயிங் கன்சர்னை ஊற்றி மூடிட்டு பிஸ்னஸ் ஊற்றி மூட்டு போக வேண்டியதான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, in order to reduce the cost of production and thereby recapture the market, the management of Minson Limited has planned to erect ஒரு புது பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கலாம், ஆட்டோமேட்டட் மெஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் இன்னும் வச்சுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம கண்டிப்பாக ஒரு புது மெஷினை வாங்கிடலாம், அது ஒரு 90 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஒரு 90 lakhs.
இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, சவுத் இந்தியன் பேங்க் ஏதோ ஒரு பேங்க் போய் அப்ரோச் பண்ணிவிட்டு 80 lakhs லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 80 lakhs வந்து டேர்ம் லோன்னா லாங் டேர்ம் லோன் அர்த்தம். டேர்ம் லோன்னால என்னென்னு தெரியுமா அர்த்தம், லாங் டேர்ம் லோன். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். எந்த பர்பஸ்க்காக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த பர்பஸ்க்காக தான் அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், காரோவில் ரிப்போர்ட்டிங்லாம் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, காரோ ரிப்போர்ட்டிங்கில் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்டிங்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டேர்ம் லோன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணாங்களா, இல்லை லாங் டேர்ம் லோன்ஸ் வாங்கிட்டு ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன ஏதுலாம் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க காரோவில். ஸோ அதனால டேர்ம் லோனு வந்தாலே நீங்கள் உஷாராக இருக்கணும். காரோ ரிப்போர்ட்டிங் கேட்பாங்க. which would be repaid in 5 years. 5 yearsல ரீபே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 28/12/2023 the bank had sanctioned the loan. அதாவது இவங்க இங்கே 3 வருஷத்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல 2023லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2023யோட டிசம்பர்லேயே அவங்க அந்த லோனை சாங்ஷன் பண்ணிட்டாங்க. 40 lakh rupees அவங்களுக்கு டிஸ்பர்ஸும் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே. 31st March 2024 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோனை சாங்ஷன் பண்ணதோடு எல்லாம் முதல் 40 லட்சம் வெளியில் பணமும் கொடுத்துட்டாங்க. மின்சன் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இதோட ஒரு கதை முடிஞ்சுதுப்பா. இது வரைக்கும் அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்பெனியை பற்றி சொல்லிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டாங்க, எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டேர்ம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோன்னே 80 lakhsக்கு லோன் அப்ளை பண்ணோம், சாங்ஷன் பண்ணிட்டாங்க. 40 lakhs டிஸ்போஸும் பண்ணிட்டாங்க. மார்ச் 2024க்கு முன்னாடி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது தேர்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மின்சன் லிமிடெட் ஹேஸ் அப்பாயிண்டட் செக் அண்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, at its AGM held on 18/9/2023. ஸோ அப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 18/9/2023 AGM நடந்திருக்கு. தட் இஸ் March 31st 2023 இருக்குல்ல, அந்த இயரோட புக் எண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆடிட்லாம் முடிச்சுட்டு அதனோட AGM நடக்கும். அந்த AGM நடக்கும்போது 2024க்கான ஆடிட்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years, அப்படியே 5 வருஷத்துக்கு சேர்த்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, பிரச்சனையே இல்லாமல். 2023 அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ் அக்ரிட் ஆடிட் டீம் அழகாக அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 23-24ஓட வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கம்ப்ளீட்டட் ஒர்க் பை த எண்ட் ஆஃப் மே. ஃபெப்ரில் ஸ்டார்ட் பண்ணி மே மாதம் அவங்களோட என்டையர் ஆடிட் ஒர்க்கை அவங்க முடிச்சிட்டாங்க. ஆடிட் டீம் நிறைய விஷயங்களை அந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிஎக்ஸ் லிமிடெட் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் சப்ளையர் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு மின்சன் லிமிடெட்க்கு அகேன்ஸ்டாக. அதோட காம்பன்சேஷன் அவங்க வந்து கேட்குறது மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. புரியுதா, அதுவும் அவங்க எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸை, 2023 செப்டம்பரில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து எதில் வரும், 24 மார்ச் தான் வரும். 31st March 2024 இயர் எண்டிங் அதுக்கு தான் வரும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்றது நம்ம தான் யோசிக்கணும். கீழே கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த கம்பெனி இது வந்து டெஃபினட்டாக என்னதுன்னா 3 கோடி ரூபா ஒரு சப்ளையர் வந்து நம்மகிட்ட காசு கேட்குறான் அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அவங்களோட ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸுங்கிறதே நல்ல கம்பெனி ஓடிட்டு இருக்கும் போதே அவங்களோட ப்ராஃபிட்டே வேறு 50 கோடி தான். 50 கோடி ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா வந்து ஒருத்தன் லிட்டிகேஷனுக்கு போட்டு நம்மகிட்ட பெனல்ட்டி கேட்குறான் அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 5% ஆஃப் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸஸ் வந்து நார்மலான சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு ப்ராஃபிட்னு பார்த்தா 50 கோடி இருக்குன்னா அதில் 5 கோடிங்கிறது 10%. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5% வர அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட லிட்டிகேஷனை போட்டு காசு கேட்குறாங்க, பெனல்ட்டி கேட்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமானு கேட்டால் பெரிய விஷயம் தான். அடுத்தது ரெண்டாவது, the company has made an estimate for allowance of debtor-க்கு 5% ப்ரொவிஷன்ஸை அலோவ் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 70% of the inventory was only covered in physical verification of the year 2022-23. அதாவது இப்போ இவங்க ஆடிட் பண்ணுற வருஷம் வந்து 24 இயர் எண்டிங் மார்ச் தான் இவங்க வந்து ஆடிட் பண்ணுறாங்க. அதுக்கு முந்தின வருஷம் ஆடிட் பண்ணும்போது வேல்யூ ஆஃப் தி இன்வென்ட்ரி வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 70% தான் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரியை கவர் பண்ணியிருக்காங்க. டியூ டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மூவ்மெண்ட் போஸ்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாங்க, மூவ்மெண்ட் சரியாக அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால இவங்களால கம்ப்ளீட்டாக வந்து அந்த இன்வென்ட்ரியை கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கல் வெரிஃபை பண்ண முடியல. 70% ஆஃப் த இன்வென்ட்ரியை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2022-23 நடந்திருக்கு. இவங்க ஆடிட் பண்ணுற வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயர் எண்டிங் தான் இவங்க. ஏன்னா இவங்க எப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, 18/9/2023 தான் இவங்களை அப்பாயிண்டே பண்ணியிருக்காங்க ஏஜிஎம்ல. அப்படின்னா இவங்க 23-24 தான் இவங்க ஆடிட்டர்ஸ். பட் இந்த இடத்துல அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா 22-23 இயருக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் 70% தான் நடந்திருக்குன்றது இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது, கம்பெனி காட் அ ஷோ காஸ் நோட்டீஸ் ஃப்ரம் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஆமாம், ஸ்டேட்டோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் வந்திருக்கான் ஃபார் த கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஹசார்டஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல். இவங்க வேஸ்ட் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல போல இருக்குது, அதனால ஏதோ ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் வந்திருக்கு.
இது வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. பெரிய விஷயமா தான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஷோ காஸ் நோட்டீஸ் வந்திருக்கு, இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு லிட்டிகேஷன் வந்துடும், ரெஸ்பாண்ட் பண்ணனா பெனல்ட்டி போட்டுருவாங்க 10 கோடி, அவ்வளோதான், அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. இது சொல்லலைன்னா இது ஒரு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு அர்த்தம். அடுத்தது 3 இன்சிடென்ட் ஃப்ராடு டோட்டலாக நடந்திருக்கு. ஒரு ஃப்ராடு வந்து டோட்டல் ஃப்ராட் 1.02 crore. ஃப்ராடு கமிட்டட் பை பர்ச்சேஸ் மேனேஜர் மட்டும் தனியாக பார்த்தா அந்த ஃப்ராடு பார்த்தா 85 lakhs, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் 15 லட்சம், கேஷியர் மட்டும் பார்த்தா 2 lakhs. இல்லை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பேர் இதில் குழப்பிடுவாங்க. அப்படின்னா எத்தனை ஃப்ராட் நடந்திருக்கு, 1 crore மேலே நடந்திருக்கான்னு கேட்டால் ஆமாம் 1 crore and 2 lakhs நடந்திருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு சப்போஸ் எம்சிக்யூவில் கேட்டாங்கன்னா 143 subsection 12 படி ஃப்ராடை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணுமா இல்லை வந்து ஆடிட் கமிட்டி கிட்ட சொன்னால் போதுமான்னு கேட்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு சட்டன் என்ன பண்ணிடுவீங்கன்னா 1 crore தாண்டிச்சு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லலாம்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா எடுத்து படிச்சு பாருங்கள், செக்ஷன் 143 subsection 12 கிளியராக சொல்லியிருப்பாங்க, இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ராடனுடைய வேல்யூ 1 கோடியை தாண்டினா தான் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். இது வந்து 2-3 ஃப்ராடு சேர்த்து போட்டு பார்த்தா தான் 1 crore and 2 lakhs கிராஸ் பண்ணுது. ஸோ சப்போஸ் நம்மளோட எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் ரொம்ப உஷாராக என்ன பண்ணணும், சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஃப்ராடு, ஒரு சிங்கிள் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியினுடைய அமௌண்ட்டு 1 crore தாண்டுச்சுன்னா தான் நம்ம 143 section 12 கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதில் 5 questions கேட்டிருக்காங்க. இந்த என்டையர் கேஸ் நம்ம படித்தோம் இல்லையா, இல்லைன்னா 5 question கேட்டிருக்காங்க. 5 question எதை பற்றிலாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று காரோ ரிலேட்டடாக, இன்னொன்று 570 ரிலேட்டடாக, கோயிங் கன்சர்ன் ரிலேட்டடாக, இன்னொன்று அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், அந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டிஸ்க் 5% ப்ரொவைட் பண்ணிங்களே 540 அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் அதுலன்னு கேட்டிருக்காங்க. 250 வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா அந்த ஷோ காஸ் நோட்டீஸ், அதுக்கு நீங்கள் ஏதோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிகார்டிங் அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாததுனால அதனால ஏதாவது வருமானு கேட்கறதுக்கு SA 250 யூஸ் பண்ணியிருப்பாங்க. EOM பேராகிராஃப், எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் வந்து எப்படின்னா, அதை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, லிட்டிகேஷன் 3 கோடி பெனல்ட்டி கேட்டிருக்காங்க உங்ககிட்ட, காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. யார் அது, சப்ளையர். இந்த விஷயத்தை சப்போஸ் வந்து கம்பெனி வந்து தட் இஸ் மின்சன் லிமிடெட் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லேயோ இல்லை தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நோட்டாக கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன மாடிஃபை ரிப்போர்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, இந்த மாதிரி வந்து எங்கள் சப்ளையர் எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காரு, அது வந்து 3 கோடி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. அவங்களே சொன்னதுக்கப்புறம் நம்ம இருக்கிறத மாடிஃபை பண்ண போகிறோம், நம்ம ஜஸ்ட்டு எம்பசைஸ் மட்டும் ஹைலைட் மட்டும் பண்ணி காமிப்போம். அப்போ தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கவனிக்க வேண்டிய இடங்களெல்லாம் கவனிக்காமல் போயிடக்கூடாது. புரியுதா? கவனிக்க வேண்டிய இடத்துக்கு கவனிக்கணும். தே ஷுட் நாட் மிஸ் இட் அவுட். அதனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ஒரு ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் இருக்குது பாருங்கள், அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப்னு ஒன்று கொடுத்து அதில் என்ன சொல்லுவோம், போய் பாருங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நோட் நம்பர் 12 போய் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சப்ளையர் ஒருத்தர் 3 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டிருக்காரு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து கவனிச்சுட்டு அப்புறம் எந்த முடிவுனாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம உஷார்படுத்துகிறோம். ஸோ உஷார்படுத்துகிற பேராகிராஃப் தான் எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து எந்த டிலேவும் பண்ணாமல் நம்ம வந்து கொஷின்ஸ்க்கு போயிடலாம். Question number 1 எதை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். Though the company had significant growth in the past years, it has not done well for the past 2 financial years. As per SA 570 going concern பொறுத்த வரைக்கும், there are certain events or conditions that individually or collectively may cast a significant doubt about the going concern assumptions. In order to assess whether the mention is a going concern or not, which of the following audit procedures should not be performed ன்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் CA ஃபைனல் லெவலில் பொறுத்த வரைக்கும் உங்களோட அறிவை செக் பண்ணுறதை விட, உங்களோட புரிதலை செக் பண்ணுறதை விட, உங்களோட புரிதலை வந்து அவங்க எப்படி க்ளவுட் பண்ணிடுவாங்கன்னா, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய பேராகிராஃபாக கொடுப்பாங்க. அதாவது வந்து இங்கிலீஷில் அவங்க கொடுத்துருக்கிற விஷயத்த ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே விச் ஆஃப் த ஆடிட் ப்ரொசீஜர் ஷுட் பி ஃபாலோடுன்னு கேட்டிருந்தா உங்கள் பிரெயின் ஈஸியாக ஒர்க் ஆகும். இவங்க என்ன கேட்குறாங்க, ஷுட் நாட் பி ஃபாலோடுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றையும் படிக்கும்போது என்ன பண்ணுங்க, இது ஃபாலோ பண்ணுவோம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி எஸ் ஃபாலோ பண்ணணும்னா எஸ்ன்னு போடுங்க, ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா நோன் போடுங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டே வாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வந்து டிக்கு வரும், 1 இன்ட்டு வரும், இல்லை 3 வந்து இன்ட்டு வரும், 1 டிக்கு வரும். எது மட்டும் தனித்துவமாக இருக்கோ அதை தூக்கி ஆன்சர்னு போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் படிக்கும் போதே வந்து நான் வந்து ஓகே ஷுட் நாட் பி பர்ஃபார்ம்டா, இதை பற்றி தான் நான் வந்து எது ஷுட் நாட் பி, எது ஷுட் நாட் அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் படிச்சிங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஸ்டின் வந்து எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, SA 570 பற்றி தான் கொஸ்டின், கோயிங் கன்சர்னை பற்றி கொஸ்டின். இப்போ அப்படி ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஆடிட் பண்ணுற ஒரு கம்பெனியில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க, analyze and discuss with the management of the company to find out whether installation of new plant and machinery would enable the company to reduce the cost of production. இப்போ என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, SA 570 கோயிங் கன்சர்னே பாதிக்கப்படணும் தானே அவங்க வந்து நினைக்கிறாங்க.
அப்போ பாதிக்கப்படுமா படாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கிளைண்ட் கிட்ட என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஒரு புது மிஷினரி இது வாங்குறேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டீங்களா, அது வாங்கினா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாயிடுமா, உங்களால் கோயிங் கன்சர்னாக இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா கோயிங் கன்சர்னுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸை பற்றி தானே நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு. ஸோ திஸ் ப்ரொசீஜர் வில் ஃபாலோ when we have doubt regarding going concern assumption. ரெண்டாவது, இன்கொயர் த கம்பெனிஸ் லீகல் கவுன்சில். அந்த கம்பெனிக்குன்னு எப்படி ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்குன்னு லீகல் கவுன்சில் லாயர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது லீகல் லிட்டிகேஷன் இருக்கா, வேறு ஏதாவது கிளைம்ஸ் அகேன்ஸ்ட் கம்பெனி இருக்கா, இல்லை இந்த 3 கோடி ரூபா கிளைம் மட்டும் தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்னென்ன அசஸ்மெண்ட் வச்சுருக்காங்க, மேனேஜ்மெண்ட் வந்து என்னெல்லாம் பேக்கப் பிளான் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நிஜமாக நடக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, இல்லை சும்மா பேப்பருக்கு மட்டும்தான் அந்த பேக்கப் பிளானா, என்ன ஏதுன்னு அதோட ரீசனபிலிட்டியை கேட்டுக்கோங்க. அதோட அவுட்கம் எப்படி இருக்கும், என்ன இது, அதோட ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் என்ன, அது ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பேக்கப் பிளானா இல்லையான்னு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க, கோயிங் கன்சர்ன் அசம்ஷனுடைய அப்ளிகபிலிட்டி வருமா வராதா அப்படின்னு யோசிக்கும் போது தான் பண்ணுவீங்க. ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்பர் ஆடிட் ப்ரொசீஜர் தான். மூணாவது, இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஃபியூச்சர் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. ஃபியூச்சர் பிளான் ஸ்ட்ராட்டஜி டு இன்க்ரீஸ் மார்க்கெட் ஷேர். மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டால் கோயிங் கன்சர்ன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும்ல, அதுக்கெல்லாம் பிளான் போட்டிருக்கு. அந்த பிளானை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறீங்க. இவாலுவேஷன் என்னது, அது கரெக்டாக இல்லையா, அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு பார்க்குறீங்க. ஸோ அதை பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆடிட் ப்ரொசீஜரு, கண்டிப்பாக இந்த ஆடிட் ப்ரொசீஜர் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது கோயிங் கன்சர்ன் ஒர்க் ஆகுமா இல்லையா நம்ம செக் பண்ணுறோம்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இது மூணுமே இல்லைனா என்னவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்கணும். ஏன்னா ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்றதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஸ் த கம்பெனிஸ் கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸ் வித் த ப்ரொஜெக்டட் அக்கௌண்ட்ஸ். இது நமக்கு தேவையா? அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளுடைய கேஷ் ஃப்ளோ எடுத்து இனிமேல் ஃபியூச்சரில் உங்களோட ப்ரொஜெக்டட் என்ன இருக்க போகுதுன்றது எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாலே போதும், கோயிங் கன்சர்ன் வருமா வராதான்றதை பற்றி நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இது எப்படி சரிப்பட்டு வரும்? ஏன்னா அவங்க ப்ரொஜெக்ஷனில் தப்பாக என்ன வேணால் ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருப்பாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போதுமா? முதல்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணது மட்டும் நமக்கு வேணும்ன்றல, ப்ரொஜெக்ஷன் பண்ணதுக்கு ஏதோ ஒரு அசம்ஷன் வச்சுருப்பாங்கல்ல, எதை அசியூம் பண்ணி அவங்க இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றதுலாம் தெரியணும். அடுத்த வருஷம் அவங்க 50% மார்க்கெட் ஷேரை திருப்பியும் ரீகேப்சர் பண்ணிவிடுவாங்கன்றதை அசியூம் பண்ணி இந்த ப்ரொஜெக்ஷனை மேக் பண்ணியிருக்காங்கன்னா நிஜமாவே அவங்களால அடுத்த வருஷத்துக்குள்ளே 50% ரீகேப்சர் பண்ண முடியுமான்றதை நம்ம எவாலுவேட் பண்ணாதான் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் இந்த மாதிரி சும்மா வெறும் கேஷ் ஃப்ளோவை செக் பண்ணுறது, ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர்ஸை மட்டும் செக் பண்ணுறது, இல்லை ப்ரொஜெக்டட் அக்கௌண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறது, இந்த வெறும் கம்பேரிசன் பண்ணுறது மூலியமாலாம் நமக்கு எதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. we will never be able to assess whether Minsal Limited is going concern or not with the help of comparing past year with projected வச்சுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ண வேண்டியது தெளிவாக நம்ம பண்ண வேண்டியது 3 கொடுத்துருக்காங்க. 1, நியூ பிளான்ட் அண்ட் மிஷினை வாங்குறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, எது பண்ண போகிறீங்க. 2வது, லாயரை கூப்பிட்டு விசாரிக்கிறது. 3வது, ஃபியூச்சர் பிளான் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் பிளான் வச்சுருக்கீங்க, அதோட ரீசனபிள்னஸை நம்ம செக் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான். ஓகே, ஆப்ஷன் டி. செகண்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க, கம்பெனி ஹாஸ் மேட் அன் எஸ்டிமேட் ஃபார் அலவன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் at 5%. ஓகே, சம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஐட்டம்ஸ் cannot be measured precisely. ஆமாம், கரெக்டு. Nature and reliability of information available to the management to support the making of an accounting estimate varies widely. இதெல்லாம் இது கதையாக கொடுத்துருக்காங்க, கதை தான். ஓகே, இது ஃபுல்லாகவே கதைப்பா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் கொஸ்டினே கிடையாது, இதெல்லாம் ஃபுல்லாக கதை. இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 5%ன்னு, அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் அட்வைஸ் which among the following may have higher estimate uncertainty and higher risk as per SA 540. இப்போ SA 540 படி நீங்கள் நிறைய அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை படி பார்த்துருப்பீங்க. கீழே நாங்கள் ஒரு 4 விஷயங்களை கொடுத்துருக்கோம். இதில் எதுக்கு ஹையஸ்ட் அன்சர்டன்ட்டி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம படித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர்ன்றது தெரியறதுனால மற்ற 3 ஏ லோன்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட். இப்போ இது பார்க்கலாம், ஏ பார்க்கலாம். ஏ வந்து ஏன் ஹைன்னு பார்த்தோன்னா அப்போ நமக்கு தெரியும் மற்ற 3 ஏ லோன். நீங்கள் நினைப்பீங்க, மேம் ஃபஸ்ட்டு ஆன்சரை மார்க் பண்ணிட்டீங்க, ஆன்சரை மார்க் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. நமக்கு இருக்கிறது 35 கொஸ்டின். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இருக்கிறது 35 கொஷின். அந்த 35 கேஸ் சினாரியோவில் ஒவ்வொன்றுலையும் 5 கொஷின். புரியுதா? இவ்வளோ தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸே இருக்குது. அப்படின்னும் போது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்மளா 1, 2, 3 நாள் இது நம்மளாம் கண்டுபிடிக்கணும் நம்ம மைண்டை டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு மற்ற 3 ஆன்சர் ஏன் தப்புன்னு நான் சொல்லிவிட்டு எது கரெக்டுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டோ நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு போய் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. மோஸ்ட்லி இருக்கிற கொஷின் அப்படியே தான் பிக் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இதுவே ஆல்ரெடி வந்து சுற்றி விட்ட மாதிரி தான் இருக்குது கொஷின்ஸ் எல்லாம். அதனால் நம்ம இன்னும் ஹையராக வந்து நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணுன்றதுனால நம்ம மார்க் பண்ணி படிக்கணும். இது நான் சிஏ ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸ்க்கு நான் இப்படி தான் பண்ணேன்.
சிஏ ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸ்மே 1000 MCQs நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த 1000 MCQஸ்க்குமே நான் வந்து கரெக்ட் ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு பார்க்கும்போதே கரெக்ட் ஆன்சர் பாரு. இல்லைனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீ வந்து 4 ஆப்ஷனை பார்த்துட்டு பி தான் கரெக்டாக நீ மார்க் பண்ணிடுவேன். ஆனால் கரெக்ட் ஆன்சரை பார்க்கும்போது டின்னு இருக்கும். அப்போ மெயின் எக்ஸாம்பிள் போய் என்ன வேணா நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பி மார்க் பண்ணிட்டு டிக்கு போயிருப்பியா. ஸோ எனக்கு எக்ஸாம் போய் டவுட் வரும், பிஆர்டியா நான் பி மார்க் பண்ணிட்டு டி போனால் இல்லை டி மார்க் பண்ணிட்டு பி வந்தனா அந்த டவுட் வரும். ஸோ அந்த டவுட் கூட வரக்கூடாதுன்றதுனால எடுத்த உடனே இதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இருக்கல ஹையஸ்ட்டு ஜட்ஜ்மெண்டல் ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த பெண்டிங் லிட்டிகேஷன் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஏன் கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். எஸ்டிமேட்ஸ் மேட் ஃபார் இன்வென்ட்ரி அப்சாலசன்ஸ் தட் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி வேல்யூவேஷனில் ஏன் அப்சாலசன்ஸ் வரப்போகுது, அதனால் இங்கே லோ தான். ஏன் இது லோன்னு சொல்கிறேன்னா இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டாங்க, ரீசெண்டாக ப்ளஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. அடுத்தது, a model used to measure the accounting estimates is well known and the assumptions to the model are observable in the marketplace. அதாவது ஒரு அக்கௌண்டிங் எஸ்டிமேட்டை அவங்க மெஷர் பண்ணுறாங்கன்னா அந்த மெத்தட் வந்து பயங்கர வெல் நோன் மெத்தடாக இருக்குது. இன்னொன்று அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற அசம்ஷன்ஸும் அப்சர்வபிள் இந்த மார்க்கெட் பிளேஸில் அதுக்கான எவிடன்ஸே இருக்குங்கிறாங்க. அப்படின்னும் போது அதில் என்ன ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அக்கௌண்டிங் எஸ்டிமேட் மேட் ஃபார் அலவன்ஸ் ஆஃப் டவுட்ஃபுல் டெட்ஸ் வேர் த ரிசல்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரெவ்யூ ஆஃப் சிமிலர் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் மேட் இந்த ப்ரையர் பீரியடில் இதே மாதிரி அவங்க ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த பர்சன்டேஜையும் போன வருஷத்தில் இருந்த டெட்டார்ஸில் எத்தனை பேர் நிஜமாவே பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆகிட்டாங்கன்றதை பார்த்தா அந்த பர்சன்டேஜ்க்கும் ஆக்சுவல் பேட் டெட்ஸோட பர்சன்டேஜ்க்கும் வித்தியாசமே இல்லையா. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். There is no substantial difference between the original accounting estimate of the last year and the actual outcome of the last year. அப்போ போன வருஷத்தோ அதாவது அந்த ப்ரீவியஸ் இயரில் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ண அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கும் அவங்களோட ஆக்சுவல் ப்ரொவிஷன் லைக் ஆக்சுவல் பேட் டெட்ஸ்க்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய அசம்ஷன்ஸ் கரெக்டாக தான் இருக்கும்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி பாஸ்ட் இயர்னுடைய ப்ரொவிஷன்ஸும் ஆக்சுவல்ஸுமே உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ரிஸ்க், அதில் லோ ரிஸ்க் தானே. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த அவுட்கம் ஆஃப் பெண்டிங் லிட்டிகேஷன் அகேன்ஸ்ட் த கம்பெனி டெஃபினட்டாக ஹை ரிஸ்க்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா. இந்த கம்பெனி இந்த நோட்ஸ் அக்கம்பனிங் இந்த எஃப்எஸ்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி எங்கள் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்டு ஆடிட்டர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா இட் இஸ் நெசசரி தட் ஈவன் தோ இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்த சப்ளையர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு, 3 கோடி பே பண்ணணும், அது இது எல்லாத்தையும் அவங்களே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஆடிட்டராக என்னோட கடமை என்ன அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு கம்யூனிகேஷன் கிளியராக கொடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட நான் அதை ஹைலைட் பண்ணிடணும். அப்போ நான் அதை ஹைலைட் பண்ணணும்னா நான் எந்த பேராகிராஃபில் பண்ணணும்னு கேட்குறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அழகு போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக எம்ஃபசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபில் தான் போடணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மேடம் இங்கே யூஎம் பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்க, இதே நீங்கள் கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ணல. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்க்ளூட் யூஎம் பேராகிராஃப் இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஹேவிங் எ கிளியர் ரெஃபரன்ஸ் டு த மேட்டர் பீயிங் எம்ஃபசைஸ்ட் அண்ட் இஷ்யூ குவாலிஃபைடு ஒப்பீனியனா. நம்ம எதுக்கு குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணும்? அவனுக்கு ஃபீவர்னா அவன் ஃபீவர்னு சொல்லிட்டான், அவனுக்கு ஃபீவர்னு சொல்லியிருப்பான், நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்கான். அவன் உண்மை உள்ளது உள்ளபடி அவன் சொல்லிட்டான்னா நம்ம மாடிஃபைட் ரிப்போர்ட் தான் கொடுத்தாகணும். ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்கன்றதுனால அவனுக்கு பேட் ரிப்போர்ட்லாம் கொடுக்க முடியாது, புரியுதா? அவன் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் கூட அவனுக்கு நம்ம குட் ரிப்போர்ட் கொடுப்போம். எப்போ அவன் லாஸ் மேக்கிங்னு கரெக்டாக ஒத்துக்கிட்டான்னா, அவனுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் நடந்துட்டுருக்கு, அவனே ஒத்துக்கணும், எனக்கு அகேன்ஸ்டாக கேஸ் நடந்துட்டுருக்குன்னு அவனே ஒத்துக்கிட்டானா நம்ம க்ளீன் ரிப்போர்ட் தான் கொடுப்போம். ஸோ க்ளீன் ரிப்போர்ட்க்கும் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஈவன் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி கேன் ஸ்டில் ஹேவ் அ க்ளீன் ரிப்போர்ட். இது அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் கிளாஸில், சரியா? அதனால தான் நம்ம இந்த ஆன்சரை சூஸ் பண்ணுறோம். இங்கே டிஸ்க்ளைமர்ட்டாங்க, அதனால இது தப்பு. இங்கே வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன்ட்டாங்க, அதனால இது தப்பு. 2 ஆப்ஷனில் தான் யூஎம் பேராகிராஃப் வந்திருக்கு. அதில் அங்கே வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க, இங்கே மட்டும் தான் யூஎம் பேராகிராஃப் வித் க்ளீன் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி யூஎம் பேராகிராஃப் கொடுத்துட்டு கன்ஃபார்மாக க்ளீன் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தை ரிலேட்டடாக நம்ம வந்து மாடிஃபை பண்ணாமல் இருக்கலாம். பட் அதை தவிர மற்ற ஏதாவது ஒரு ரீசன்ஸ்க்காக கூட மாடிஃபை பண்ணியிருக்கலாம், புரியுதா? ஆனால் மாடிஃபை பண்ணுற ரீசன் எதுக்காகன்னு மென்ஷன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதாவது ஏதோ ஒரு ஃப்ராடு ரிஸ்க்கோ இல்லை மிஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பெரிய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மாடிஃபை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கான காரணம் வந்து இந்த லிட்டிகேஷன் கிடையாது இல்லை. ஏன்னா லிட்டிகேஷன் இருக்குன்னு அவனே தான் எஃப்எஸில் சொல்லிட்டானே. எஃப்எஸில் அவனே சொல்லிட்டதுனால அதை நீங்கள் யூஎம் பேராகிராஃபில் காமிங்க. ஆனால் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க ரிப்போர்ட்னா அந்த மாடிஃபை பண்ணுறதுக்கும் இந்த யூஎம் பேராகிராஃப்க்கும் சம்மந்தம் இல்லை. மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டி அங்கே நடந்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம்.
பட் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கும் EOM பேராகிராஃப்க்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. புரியுதா? அதனால தான் இந்த இடத்துல டேரெக்டாக குவாலிஃபைட் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா படிக்கும் போதே அங்கே வந்து அவங்க அந்த லிட்டிகேஷனை பற்றி அவங்க வந்து எஃப்எஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம இங்கே கொண்டு வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துடலான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால இது வேண்டாம்னு சொன்னோம். மற்றபடி EOM பேராகிராஃபு ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டில் இருந்தால் அந்த ரிப்போர்ட் வந்து குவாலிஃபைட் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு எந்த அவசியமும் இல்லை. புரியுதா? அந்த லிட்டிகேஷன் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் கரெக்ட். பட் அதை தவிர அவங்க வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம்ல. அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக கூட நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணலாம், தப்பில்லை. ஓகே, அதனால தான் இங்கே என்ன அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இன்க்ளூட் EOM paragraph in the auditor's report having a clear reference to the matter being emphasized and to where relevant disclosures that fully describe the matter can be found in the financial statements. ஆனால் அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், குவாலிஃபை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 4th கொஸ்டின் போயிடலாமா? கம்பெனி காட் அ ஷோ காஸ் நோட்டீஸ். எங்கே இந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு. ஆஸ் பர் SA 250 படி ஆடிட்டர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, சில ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும் இவங்க என்னென்னலாம் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது வித் அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால ஒரு மெட்டீரியல் எஃபெக்ட் வருமோ என்னமோ தெரியலையே, நம்ம முதல்ல செக் பண்ணான்னு நினைக்கிறாரு. ஆஸ் த ஆடிட் டீம் ஆஃப் த கம்பெனி வந்து பிகம்ஸ் அவேர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இதாவது வந்து கம்பெனிக்குன்னு ஒரு ஆடிட் டீம் இருக்குல்ல, இன்டர்னல் ஆடிட் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவேர் ஆஃப் கன்சர்னிங் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லா, what would not be the audit procedure to be performed. இங்கே பாருங்க, as the audit team என்ன சொல்கிறாங்க, as the audit team of the company became aware of the information concerning an instance of non-compliance with law, what would not be the audit procedure to be performed. ஓகே, the audit team of the company சொல்கிறது அவங்க இன்டர்னல் ஆடிட் டீமை சொல்லலை, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸை தான் சொல்கிறாங்க. ஏன்னா கீழே கேட்டிருக்க கொஸ்டின் நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதனால அவங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதாவது the audit team of the company என்ன சொல்கிறாங்கன்னா, the engagement team, ஓகேவா, the engagement team of the external auditors which were appointed by the company. ஸோ அது எப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா audit team of the companyன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஆடிட் டீம் என்ன பண்ணுது, தட் இஸ் நம்ம தான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் அலாங் வித் எங்கேஜ்மெண்ட் டீம், ஆடிட் டீம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணால் தான் எங்கெங்கெல்லாம் வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நமக்கு தெரியும், அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடன்னு சொல்கிறாங்க. இதில் 3 செக்கிங் வந்து which is required, audit procedures-க்கு requiredன்னு சொல்கிறாங்க. ஒன்று மட்டும் not required. not required தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3த்தை பார்த்துடலாம் ஏன் required. Understand the nature of the act and circumstances in which it has occurred and obtain further information to evaluate the possible effect on the financial statement. அதாவது உங்களுக்கு அந்த என்டையர் ஆடிட்டை பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன நான் கம்ப்ளைண்ட்ஸ் தெரிய வந்துருச்சுன்னா அது ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அதோட எஃபெக்ட் எஃப்எஸ்ல எப்படி இருக்கும், இப்படிலாம் நீங்கள் ஆடிட் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஆமாம் பண்ணுவோம். அப்படி பண்ணால் தானே அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அப்படி அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அதோட எஃபெக்ட் என்ன ஏதுன்னு அப்போ தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால நாங்கள் பண்ணுவோம். செகண்ட் ஒன், discuss the matter with the management and if they do not provide sufficient information to you, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால உங்களுக்கு அந்த ஆடிட்டில் என்னென்ன மாதிரி இம்ப்ளிகேஷன் இருக்கும், எஃப்எஸ்ல என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன் இருக்கும், ப்ளஸ் வெளியில் லீகல் அட்வைஸ் வாங்கணுமா அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் செய்வீங்களா? ஒவ்வொரு தடவையும் இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸை பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதோட இம்ப்ளிகேஷன் என்ன பார்ப்பீங்களா? பார்ப்போம். அப்போ இதுவும் ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் தான். அடுத்தது, இம்ப்ளிகேஷன் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இன் ரிலேஷன் டு தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆடிட் லைக் ரிஸ்க் அசஸ்மெண்ட் எதாவது இருக்கா, இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் நம்மக்கிட்ட இவ்வளோ போய் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் அந்த நான் கம்ப்ளைண்ட்ஸை பற்றி கம்பெனி நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பெனி சொன்ன மற்ற விஷயங்களை நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம் தோணும், இதெல்லாமே எங்களுக்கு தோணும். அப்போ இந்த 3மே எங்களுக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் தோணும் அப்படின்னு சொன்னால் எது நாங்கள் ஆடிட் ப்ரொசீஜராக பண்ணவே வேண்டாம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்துல நல்ல கேள்வியை கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கவனிங்க, கொஸ்டினை இங்கே கவனிங்க. அந்த என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. 1 செகண்ட், அந்த என்கேஜ்மெண்ட் டீமில் இருக்கவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஆஸ் த ஆடிட் டீம் ஆஃப் த கம்பெனி பிகேம் அவேர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லா. அதாவது உங்களோட என்கேஜ்மெண்ட் டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஏன்னா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிட்டேருந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸே வந்துருச்சு, அப்படின்னா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலப்பா அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் தெரிய வந்துருச்சு. தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண போட ஆடிட் ப்ரொசீஜரை தான் கேட்குறாங்க. அதனால தான் பாயிண்ட் நம்பர் 1ல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் ஆஃப் த ஆக்ட், அதோட இம்ப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து அவங்க கிட்ட கேட்கணும், சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
மூணாவது மேனேஜ்மெண்ட் கிட்ட evaluate the implication of non-compliance in relation to, அதாவது இப்படி ஒரு நான் கம்ப்ளைன்ஸில் அவங்க வந்திருக்காங்க. ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புகிற அந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு தான் நமக்கு தெரிய வருது ஆடிட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இவங்க வந்து நான் கம்ப்ளைன்ஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஆடிட்டருக்கு ஷோகாஸ் நோட்டீஸை பார்த்து தான் தெரிய வருது ஒரு நார்மல். ஆனால் ஒரு கம்பெனிக்கு தெரியணும்ல அவங்க என்னென்னலாம் வந்து கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல. தீஸ் ஆர் த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் வி ஹேவ் டு கம்ப்ளைன்னு. அந்த கம்பெனிக்கு ஒரு கார்பரேட் செக்ரட்டரி இருப்பார்ல, கம்பெனி செக்ரட்டரி இருப்பார்ல, அவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கணும் தானே. அப்போ அவங்க இந்த கம்பெனிக்கு தெரியும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலைங்கிறது. அப்போ அவங்க ஏன் நம்ம ஆடிட் டீம் கிட்ட சொல்லலை இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட்ஸில் நாங்கள் இருக்கோங்கிறத நம்ம கிட்ட அவங்க ஏன் சொல்லலை அப்படின்றத நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். evaluate the implication of non-compliance in relation to other aspects of audit, including risk assessment and reliability of return representation, and take appropriate action. நம்ம கிட்ட ஷோகாஸ் நோட்டீஸை பார்த்தா நம்ம என்ன நடக்குதுன்னு அவங்க கிட்ட கேட்குறோம். அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போ பேசுகிறாங்கன்னா அப்போ இதை தவிர அவங்க நம்ம கிட்ட மற்ற விஷயங்களையும் மறைக்கிறாங்களா இல்லையா, அவங்க சொல்கிறத நம்ம நம்பலாமா வேண்டாமான்னு அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் ஒரு பெரிய டவுட் வந்துருமா அவங்களுக்கு. வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வரும். இப்போ இந்த மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆடிட் ப்ரொசீஜராக பர்ஃபார்ம் பண்ணுவோம். எந்த ஒரு ப்ரொசீஜரும் ஆடிட் ப்ரொசீஜராக பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம்னா இந்த டைமில், அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஷோகாஸ் நோட்டீஸ்ன்னு ஒன்று வந்துட்டதில் யூ ஹேவ் கம் டு நோ தட் ஓகே இவங்க வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸில் இருக்காங்கன்னே தெரிஞ்சு போச்சு. இப்போ போய் நீங்கள் உள்ளே இருக்க கோட் ஆஃப் கண்டக்ட் என்னன்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதாவது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, they say that உள்ளே போய்ட்டு மானிட்டர் பண்ணுறீங்க, மானிட்டரிங் ஆல் த லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் என்ஷூரிங் தட் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்களா டு அசிஸ்ட் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ் வித் லா அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ரிப்போர்ட் அக்கார்டிங்லி. அதாவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட்டே ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை அவங்க நம்மகிட்ட மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சாங்க, எதுக்கு மறைச்சாங்கன்னு நம்ம போய் ஆடிட் ப்ரொசீஜர் கேட்குறது முக்கியமா, இல்லை ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன டேக் கேர் பண்ணியிருக்கீங்க, ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலை டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன, அது கூட நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, அதை பற்றி நம்ம போய் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுறது நம்ம வேலையா? நம்ம வேலை என்ன அப்படின்னா டு மேக் ஷூர் தட் தெர் இஸ் நோ மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு சில நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும். நான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது நமக்கு தெரிஞ்சது ஷோகாஸ் நோட்டீஸ் வழியா, மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்லலை. இப்போ நம்ம டவுட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னா மேனேஜ்மெண்ட் ஏன் சொல்லலை, இதை மறைக்கிறாங்கன்னா என்ன எதெல்லாம் மறைப்பாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் மறைச்ச அந்த விஷயத்தினால என்னென்ன இம்ப்ளிகேஷன் இருக்கும் எஃப்எஸ்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிப்போர்ட் கொடுக்க போகிறோமே இதில் நம்ம என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும், இப்படி யோசிக்கிறது தான் ஆடிட் டீமோட வேலையை தவிர இன்டர்னல் கண்ட்ரோலோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம வேலை கிடையாது. இது ப்ரிவென்ஷன் மெத்தட். இப்போதைக்கு ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால ப்ரிவென்ஷன் மெத்தடை பற்றி நம்ம ஆடிட் ப்ரொசீஜரில் இப்போதைக்கு அப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், 5th question. The company had availed some amount of loan for new plant and machinery during the year. The company had availed some amount of loan for new plant and machinery during the year. Out of the total loan sanctioned, an amount of 25 lakh, 40 லட்சம் வந்து 80 லட்சம் சாங்ஷன் ஆச்சு, 40 லட்சம் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரு 25 லட்சத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இயர்மார்க் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஆனால் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ்டு மாடலாக மார்க்கெட்டில் வந்துருச்சாமா. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் வித் ட்ரையர் சேர்த்து இருக்காமா, அதில் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒன்றுமே பிரச்சனை, இது ஒரு டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோனு. அந்த லாங் டேர்ம் லோன் வாங்கி நீங்கள் மிஷின் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் மிஷின் வாங்கும்போது கம்பெனிக்கு தட் இஸ் பேங்க் கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கினீங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மிஷின் வாங்க போகிறேன். என்ன நீங்கள் அப்ளை அந்த லோன் அப்ளை பண்ணும்போது 6 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணிங்க. இப்போ அதுலேயே ஒரு இம்ப்ரவைஸ்டு மாடல் வந்து அதை வாங்க போகிறீங்க. இதனால் காரோவில் எந்த ஒரு டீவியேஷனும் கிடையாது. நீங்கள் அழகு போல் யூ கேன் ஸ்டேட் இந்த காரோ ரிப்போர்ட் தட் த டேர்ம் லோன் டேக்கன் has been applied for the purpose for which it was sanctioned. எந்த பர்பஸ்க்காக அது சாங்ஷன் பண்ணப்பட்டதோ அப்பா அந்த பர்பஸ்க்காக அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், நீங்கள் தாராளமாக காரோ ரிப்போர்ட்டில் சைன் போட்டு கொடுத்துடலாம். இட் இஸ் நாட் அ பிக் டீல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லா ரீசனிங்ஸோடு இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். ரீசன் என்ன, ஆல் தி அதர் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் when the auditor identifies a non-compliance. இப்போ non-compliance ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறதுக்கு தான் இதெல்லாம். புரியுதா? அந்த நான் கம்ப்ளைண்ட் சொன்னல, அந்த ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட அந்த ஷோகாஸ் நோட்ஸ், அதுக்கு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் ப்ரிவென்ஷன் மோடாக இருக்குது. அதனால் இது இந்த ஆப்ஷன் சொல்கிறோம் நம்ம. வை திஸ் ஆப்ஷன் இஸ் ஆன்சர், பிகாஸ் இது மட்டும் தான் ப்ரிவென்ஷன் மோட்லேயே இருக்குது. இது எல்லாமே என்னென்னா ஆஃப்டர் ஐடென்டிஃபை நான் கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க பாருங்கள். ஆஃப்டர் ஐடென்டிஃபைங் த நான் கம்ப்ளைண்ட்ஸ் வாட் யூ சப்போஸ் டு டூ, அதுதான் மற்ற 3 ஆப்ஷனும். As per SA 250, option C is one of the policies and procedures
an entity may implement to prevent and detect the non-compliance. அதனால தான் அந்த ஆப்ஷன் சிங்கிறது நமக்கு ஆன்சர் ஆயிடுச்சு. மற்ற மூணுமே வந்து ஏன் வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னா, மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே ஒன்ஸ் நம்ம ஒரு நான் கம்ப்ளைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சரி இப்படி புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, ஒரு நான் கம்ப்ளைன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னா, நான் கம்ப்ளைன்ஸ்க்கு முன், நான் கம்ப்ளைன்ஸ்க்கு பின், தட் இஸ் இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா, ஒரு நான் கம்ப்ளைன்ஸு ஸ்டேட்டோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் கிட்டேருந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் வந்துருச்சு. ஷோ காஸ் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ ஷோ காஸ் நோட்டீஸ்லாம் எதுவுமே வரலப்பா, நீங்கள் சாதாரணமாக உள்ளே போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஓகே உள்ளே என்னென்ன கோட் ஆஃப் கண்டக்ட் நடத்துகிறீங்க, உள்ளே எந்தெந்த மாதிரியான இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, சச் தட் நான் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறது பிஃபோர் தான். பட் ஒன்ஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் ஐடென்டிஃபைடு, அதுக்கப்புறம் பார்க்குறது தான் அந்த மற்ற 3 ஆப்ஷனும். அதனால தான் ஆப்ஷன் சிங்கிறது இங்கே, தட் இஸ் மானிட்டரிங் the code of conduct or monitoring the internal control policy that is designed for prevention of non-compliance. அது ஒரு செத்தப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை கிடையாது, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை அப்படி சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, வித் திஸ் ஐம் ஃபினிஷிங் திஸ் எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்த்துருக்குது கேஸ் சினாரியோ 1. இது பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ரேட்டிங் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப அட்வான்ஸும் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு மீடியோக்கராக இருக்குது. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கும் போது கேஸ் சினாரியோ 2 சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ, கிருஷ்ணபிரியா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த சீரீஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த 35 கேஸ் சினாரியோஸையும் என் கூடவே உட்காந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை முடிக்கும் போது நமக்கு MCQவில் நிறைய மார்க்ஸ் வாங்கலான்ற கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டாக வரும். ஓகேவா, அவுட் ஆஃப் 30 MCQs 30 வாங்கணுன்றது தான் நம்மளோட எய்மு. அதுக்கு கேஸ் சினாரியோஸ் வந்து ரொம்ப இன்டிஸ்பென்சிபிளான ஒரு விஷயம். நம்ம 35 கேஸ் சினாரியோஸையும் புரட்டி போட்டு படித்தாதான் நம்மளால் ஒரு 15 மார்க்ஸ்ன்றது கேரண்டீடாக கேஸ் சினாரியோலேருந்து எடுத்துடலாம். பேலன்ஸ் 15 தான் வந்து என்ன பண்ணோம், அங்கங்கே ஏதாவது வந்து இண்டிபெண்டன்ட் MCQs இல்லை மற்ற விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து we have to finish all the 35 MCQs. Sit with me, finish with me. Every one single day we are going to see one case scenario. Daily உட்காந்து 15-20 minutes per case scenario ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா over a period of 35 days you will finish 35 case studies. Okay, this is a game plan. Before Jan 26 we are going to complete all the 35 case studies. Thank you so much. Have a nice day. Bye bye.